2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம். 1 முதல் 51 வரை. இன்னும் 2 அதிகாரத்தோடு ஃபினிஷ்ட் ஆகுது சாமுவேல். அதுக்கப்புறம் கிங்ஸ் படிக்கணும். வசனம் 1. கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைகளுக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு. And David speak unto the Lord the words of these songs in the day that the Lord hadn't delivered him out of the hand of all his enemies and out of the hand of the Saul. வசனம் 2. கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமானவர். And he said, the Lord is my rock and my fortress and my deliverer. வசனம் 3. தேவன் நான் நம்பியிருக்கிற கேதுருகமும் என் கோட்டையும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் இரட்சகருமானவர். என்னை வாழடிக்கு நீங்களாக்கி இரட்சித்தவர் இவரே. The God of my rock, in him will I trust. He is my shield and the horn of my salvation, my high tower, my high refuge, my high savior. Thou savest my from wilderness. வசனம் 4. அஸ்துதிக்கும் பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், ஆனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி இரட்சிக்கப்படுவேன். I will call on the Lord who is worthy to be praised. So shall I be saved from many enemies. வசனம் 5. மரண அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டு துர்ச்சன பிரபாகரம் என்னை பயப்படுத்தினது. When the works of death compassed me, the foldest of ungladly man made me afraid. வசனம் 6. பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. And swords of heel and compassed me out. The snares of the death present prevented me. வசனமேல் எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனையை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதலின் அவர் செவிகளில் ஏற்றது. In my distress I called upon the Lord and cried unto my God, and he did hear my voice out of this temple, and my cry did enter into his ear. வசனம் 8. இப்பொழுது பூமி அதிர்ந்தது, அவர் கோபம் கொண்டபடியினால் வானத்தின் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது. Then the earth shake, that trembled, the foundations of heaven moved and shake, because he was wroth. வசனம் 9. அவர் நாசியிலிருந்து பட்சிக்கிற புகை எழும்பிட்டு, அவர் வயிறிலிருந்து அக்கினி புறப்பட்டது, அதனால் தாழ் மூண்டது. There went up a smoke out of this nostril, and fire out of his mouth, and devoured cockles were kindled by it. வசனம் 10. வானங்களையே தாழ்த்தி இறங்கினார், அவர் பாதங்கள் கீழே காரிருள் இருந்தது. He abode the heaven also and come down, and darkness was under his foot.
வசனம் 11. கேருபீன்கள் மேலே ஏறி வேகமாய் சென்றார், காற்றின் சட்டைகளிலே மீதிலே தரிசனமானார். And he rode upon a cherubim, and did play, and he was upon the wings of the wind. வசனம் 12. ஆகாயத்து மேகங்களிலே கூடி தண்ணீர்களிலே இருளை தம்மை சுற்றிலும் இருக்கும் கூடாரமாகினர். And he made a darkness prevalence round about him, dark water and thick clouds of the six. வசனம் 13. அவருடைய சந்நிதி பிரகாரத்தினால் நெருப்புதல்களும் எரிந்தது. Throughout the brightness before him were coals of fire kindled. வசனம் 14. கர்த்தர் வானத்திலிருந்து குமிழி உன்னதமானவர் நமது சத்தத்தை தொனிக்க பண்ணினார். The Lord thundered from heaven, and the Most High uttered his voice. வசனம் 15. அவர் அம்புகளை எய்து அவர்களை சிதறடித்து மின்னல்களை பிரகாசித்து அவர்களை கலங்க பண்ணினார். And he sent out of arrows and scattered them, and lightning and disconfused them. வசனம் 16. கர்த்தருடைய கண்டித்தினாலும் அவருடைய நாசியின் சுவாச காற்றினாலும் சமுத்திரத்தின் மதுகுகள் திறவுண்டு புதலத்தின் அஸ்திபாரங்கள் காணப்பட்டது. And the channels of the sea appeared, the foundations of the world were undiscovered at the rebuking of the Lord, at the blessed of the breath of his nostrils. வசனம் 17. உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரகாரத்தில் இருக்கிற என்னை தூக்கிவிட்டார். He sent from above, he took me. He drove me out of my waters. வசனம் 18. என்னிலும் பலவான்களாயிருந்த என் பலத்தை சத்துருக்களுக்கு என் பகைஞருக்கும் என்னை விடுவித்தார். And delivered me from me and strong enemy, and from them and that hated me, for they were too strong for me. வசனம் 19. என் ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரே எனக்கு ஆதரவாயிருந்தார். They provided me in the day of my calamity, but the Lord was my stay. வசனம் 20. என் மேல் அவர் பிரியமாயிருந்தபடினால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். He forgot me forth also in the large place. He delivered me, and because he delighted in me. வசனம் 21. கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார், என் கைகளில் சுத்தமாயிருக்கிறதற்காக என்னை சரி கட்டினார். The Lord and reward me, and according to me righteousness according to the cleanness of my hand, and he recompense me. வசனம் 22. கர்த்தருடைய வழிகளை காத்து கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. For I have and keep it the way of the Lord, and have not and wickedly departed from me God. வசனம் 23. அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன், நான் அவருடைய பிரமாணங்களையே விட்டு விலகாமல். For all his judgment were and before me, and as for his statutes I did not and depart from them. வசனம் 24. அவர் முன்பாக மன உண்மையாயிருந்து என் துர்குணத்திற்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். I was also upbraided from him, and I have kept myself from me infinitely. வசனம் 25. ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கும் தக்கதாகவும்
தம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிற என் சுத்தத்திற்கு தக்கதாகவும் எனக்கு பலனளித்தார். Therefore the Lord annihilate and recompense say me and according to my righteousness, according to my cleanness in his eyes served. வசனம் 26. தயவு உள்ளவனுக்கு நீர் தயவு உள்ளவராகவும் உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும் with the mercy thou will show thyself merciful, and with this upright man thou will show and thyself upright. வசனம் 27. புனிதனுக்கு நீ புனிதனாகவும் மாறுபாடு உள்ளவனுக்கு நீர் மாறுபாடனாகவும் தோன்றுவீர். With the pure thou wilt show thyself pure, and with the forward thou wilt show thyself unsweary. வசனம் 28. சிறுமை பட்ட ஜனத்தை இரட்சிப்பீர், மேட்டுமையானவர்களை தாழ்த்த உம்முடைய கண்கள் அவர்களுக்கு விரோதமாக திருப்பப்பட்டிருக்கிறது. And the afflicted people thou wilt save, but thine eyes are upon the haughty, that thou and my hast bringing them down. வசனம் 29. கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர், கர்த்தர் என் இருளிலே இருக்கிறார். For thou art my lamp, O Lord, and the Lord will lighten my darkness. வசனம் 30. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலையை தாண்டுவேன். For by thee I have the run to God, a drop by my God I have an loped over a wall. வசனம் 31. தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் விடமிட்டப்பட்டது. நம்முடைய நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். As for God, his way is perfect. The words of the Lord is true. He is a buckler to all them that trust in him. வசனம் 32. கர்த்தரே அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனை அன்றியே கன்மலை யார்? For who is God and save the Lord? And who is the rock? Save your God. வசனம் 33. தேவன் நமக்கு பலத்த அரணானவர், அவர் என் வழியை செவைப்படுத்துகிறவர். God is my strength and power, and he maketh my way perfect. வசனம் 34. அவர் என் கால்களை மான்கால்களுடைய கால்களைப் போலாக்கி என் உயர்த்த தலங்களில் என்னை நிறுத்துகிறவர். He make it my fat like hands fat, and setteth me upon me high place. வசனம் 35. வெண்கல வில்லாலும் என் புயங்களாலும் விளங்கும்படி என் கால்களை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். He touched my hands to war, so that a bow of the steel is the broken by many arms. வசனம் 36. உம்முடைய இரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். Thou hast also given me the shield of thy salvation, and the gentleness hate made and me greater. வசனம் 37. என் கால்கள் வழுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர். Thou hast an eagle my steps under me, so that my fat did not sleep. வசனம் 38. என் சத்துருக்களையே பின்தொடர்ந்து அவர்களை அழிப்பேன், அவர்களை நிர்மூலமாக்கும் வரைக்கும் திரும்பேன். I have perished many enemies, and destroyed them, and turned not again until I had consumed them. வசனம் 39. அவர்கள் எழுந்திருக்க மாட்டாதபடிக்கு என் பாதங்களின் கீழ் விழுந்தார்கள், அவர்கள் முறியடித்த வெட்டினேன். And I have consumed them, and wounded them, that they consoled not and rise. Yea, they are fallen under my feet.
வசனம் 40. யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்ததால் இடைக்கட்டி என் மேலே எழும்பினவர்களை என் கீழே மடங்க பண்ணினீர். For thou hast done greater me with struggle to my battle. Them that rise up and against me hast thou subverted under me. வசனம் 41. நான் என் பகைஞரையே சங்கரிக்கும்படிக்கும் என் சத்துருக்களின் பிடரியை எனக்கு ஒப்பு கொடுத்தீர். Thou hast also give me the neck of many enemies, that I might destroy them that hate me. வசனம் 42. அவர்களை நோக்கி பார்க்கிறார்கள், அவர்கள் ரட்சிப்பார். ஒருவரும் இல்லை, கர்த்தரையே நோக்கி பார்க்கிறார்கள், அவர்களுக்கு அவர் உத்தரவு கொடுக்கிறது இல்லை. And looked, but there was no need to the save, even unto the Lord, and but he answered them not. வசனம் 43. அவர்களை பூமியின் தோளாகவும் இடித்து நெருக்கினான், தெருக்களின் சேற்றைப் போல அவர்களை மிதித்து சிதற பண்ணுகிறார். Then did I bear them as he small as the dust of the earth. I did and stamp them and as the mere of the street, and did and supper them and abhor. வசனம் 44. என் ஜனத்தின் சண்டைகளுக்கு நீர் என்னை விலக்கிவிட்டு ஜாதிகளுக்கு என்னை தலைவனாகவும் வைக்கிறீர். நான் அறியாத ஜனங்கள் என்னை சேவிக்கிறார்கள். Thou also hast delivered me from the strivings of my people, thou and hast kept me to be had an of this heathen people which I can out not shall answer me. வசனம் 45. அந்நியர்கள் இச்சகம் பேசி எனக்கு அடங்கி என் சத்தத்தை கேட்டவுடனே எனக்கு கீழ்ப்படுகிறார்கள். Stranger shall submit themselves unto me, as soon as they hear, they shall be obedient unto me. வசனம் 46. அந்நியர்கள் முனை விழுந்து போய் தங்கள் அரண்களிலிருந்து தத்தளிப்பாய் புறப்படுகிறார்கள். The stranger shall feel and way, and they shall be afraid out of their close place. வசனம் 47. கர்த்தர் ஜீவன் உள்ளவர், என் கண்மலையுமானவர், சோத்தரிக்கப்படுவராக. என் ரட்சிப்பின் கண்மலையே, தேவன் உயர்ந்திருப்பாராக. The Lord liveth, and blessed be my rock, and exalted be the God of the rock of my salvation. வசனம் 48. அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர். It is God and hate and avenge me, and that and bring down the people under me. வசனம் 49. அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர், எனக்கு விரோதமாய் எழுப்புகிறவர்கள் மேல் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷருக்கு என்னை தப்புவிக்கிறார். And that and bring me and from many enemies, though also hast and lifted me up and high above them that rise up against me, thou hast and delivered me from the violent man. வசனம் 50. இது நிமித்தம் கர்த்தாவே, ஜாதிகளுக்குள் உம்மையை துதித்து உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன். Therefore I will and give thanks unto thee, O Lord, among this heathen, and I will sing and praise unto thy name. வசனம் 51. தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கும் மகத்தான ரட்சிப்பை அளித்து தமது அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலம் கிருபை செய்கிறார். He is the truer the salvation of this king, and showeth mercy to his anointed, and to David, and to this seed for the evermore.
இன்றைக்கி சர்ச்சில் என்ன படித்தோம்னா பிப்ரவரி 10 முதல் 16 மோர்மோன் புஸ்தகத்தின் அச்சு கையெழுத்து பிரதியின் நாகள். நீங்கள் ஜெயம் கொண்டவராக வரும்படியாக கோட்பாடு உடன்படிக்கைகளும் 10:11. மோர்மோன் புஸ்தகத்தின் மொழிபெயர்ப்பை தொடர்ந்து கொண்டிருந்தபோது ஒரு கேள்வி எழுந்தது. காணாமற்று போன அந்த பக்கங்களில் மொழிபெயர்ப்பை பற்றிய ஜோசப் ஸ்மித், ஆலிவர் க்ளோர்டீம் என் செய்ய வேண்டும். அந்த பகுதியை மீண்டும் மொழிபெயர்ப்பது அர்த்தம் உள்ளதாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் காண முடியாத ஒன்றையும் கர்த்தர் கண்டார். ஜோசப்பின் உணர்த்தப்பட்ட வேலையை சந்திக்க அந்த பக்கங்களில் உள்ள வார்த்தைகளை அவர்கள் எதிரிகள் மற்ற திட்டமிட்டனர். அந்த சிக்கல்களை தவிர்க்கவும் பணியை முன்கொடுத்து செல்லவும் தேவன் ஒரு திட்டம் வைத்திருந்தார். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே அவரிலே ஒரு ஞானம் நோக்கத்திற்காக 1:9:5 அதே காலகட்டத்தை உள்ளடக்கி இரண்டாவது பதிவை எழுத தேவன் நெப்பிக்கு உணர்த்தினார். கர்த்தர் ஜோசப்புக்கு சொன்னார், பிசாசின் தந்திரத்தை விட என் ஞானம் மகத்தானது. கோட்பாடும் உடன்படிக்கையும் 10:43. விசுவாசத்தை பலவீனப்படுத்துவதற்கு எதிரி தனது முயற்சிகளை தீவிரப்படுத்தும் நம் நாளை போன்ற ஒரு நாளில் இதுவே ஒரு உறுதிகளுக்கு செய்தி. ஜோசப்பை போல நாம் செய்ய வேண்டுமென தேவன் நம்மை அழைத்த பணியிலே நாம் உண்மை உள்ளவர்களாக தொடர்ந்து இருக்கலாம். வசனம் 3. நமக்கு எதிராக பாதாளத்தின் வாசல்கள் நிலைத்திராதபடிக்கு அவர் ஏற்கனவே ஒரு வழியை கொடுத்திருக்கிறார் என்பதை பின்னர் நாம் கண்டுபிடிப்போம். வசனம் 69. செனட்ஸ் 1:51-61 வரை. வீட்டில் சபையிலும் கற்றுக்கொள்வதை காண ஆலோசனை. கோட்பாடும் உடன்படிக்கையும் 10:1-33. தேவன் சாத்தான் தனது தீய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அனுமதிக்க மாட்டார். அவன் இருக்கிறான் என்பதை நாம் மறக்க அல்லது குறைந்து அவன் நம்மை செல்வாக்குடைய செய்கிற அவனுடைய முயற்சிகளை அடையாளங்களான நம் தவறுவதை சாத்தான் விரும்புகிறான். 2:22-23 பார்க்கவும். ஆனால் கோட்பாடும் உடன்படிக்கையும் 10 உள்ள கர்த்தரின் வார்த்தைகளை சாத்தான் உண்மையானவன் என்பதை உறுதிப்படுத்துகிறது. மேலும் அவன் கர்த்தரின் பணியை தீவிரமாய் எதிர்க்கிறார். வசனம் 1-33 வரை. சாத்தானின் முயற்சிகளை பற்றி தேவன் என்னை அறிந்திருந்தார் என்பதை அடையாளம் காணுங்கள். வசனங்கள் 62-63 பார்க்கவும். சாத்தான் எவ்வாறு உங்களை சோதிக்கிறான் என்பதையும் காண உதவிக்கு நீங்கள் கர்த்தரையே கேட்கலாம். நீங்கள் பாகம் 10 வாசிக்கும் பொழுது சாத்தானின் முயற்சிகளை எதிர்க்க இரட்சகர் உங்களுக்கு எப்படி உதவ முடியும் என்று சிந்தியுங்கள். கோட்பாடு உடன்படிக்கை 10:34-52 வரை. கர்த்தருடைய ஞானம் பிசாசின் தந்திரத்தையே காட்டிலும் மகத்தானது. தனது மக்களை பற்றி 2 தொகுப்பாகவும் பதிவுகளையும் உருவாக்க அவன் ஏன் உணர்த்தப்பட்டான் என்றும் நெப்பிக்கு தெரியவில்லை. மேலும் மார்மோன் ஏன் தங்கள் தகடுகளுடனே 2வது தொகுப்பு சேர்க்க உணர்த்தப்பட்டான் என்று அறியவில்லை. ஆனாலும் 2 தீர்க்கதரிசிகளும் தேவனுக்கு ஞானமான நோக்கம்
இருப்பதாக நம்பினர். 1 நெப்பி 9-5, மார்மோன் வார்த்தை 1-7. இன்று நாம் அந்த நோக்கத்தின் ஒரு பகுதியாவது அறிவோம். மார்மோன் புஸ்தகத்தின் இழந்த 116 பக்கங்கள் மற்ற இவற்றில் எல்லாம் இருந்து நீங்கள் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்று நீங்கள் உணர்கிறீர்களா? கோட்பாடும் உடன்படிக்கைகளும் 10:34-52. நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த கேள்வி பற்றிய சிந்தியுங்கள். இந்த வசனங்களிலிருந்து கர்த்தரையே பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளும் உண்மைகளின் பட்டியலையும் நீங்கள் உருவாக்கலாம். இந்த சத்தியங்கள் அவருடையன உங்கள் உறவையும் எவ்வாறு பதிக்கின்றன? 116 பக்கங்களை இழக்க தயார்படுத்தும் கர்த்தரின் ஞானம் மற்றும் தொலைநோக்கம் பார்வையை உங்களில் கவர்ந்தது எது? உங்கள் வாழ்க்கையிலே அவருடைய ஞானம் மற்றும் தொலைநோக்க சான்றுகளை தேடுவதற்கு நீங்கள் உணர்த்தப்படுவதாக உணரலாம். மூப்பர் ரெனால்ட் ஏ. ரெஸ்பாண்டிங் பை ட்ரீவிங் திஸ் கேன் என்ற செய்தியில் உள்ள விவரங்களை படிக்கவும். அவைகள் உங்கள் மனதிலே உதாரணங்களை கொண்டு வரக்கூடும். லியோனா, நவம்பர் 2017, 50-57. அவைகளை உங்களுக்கு வரும்போது அவற்றையே எழுதுவதை கருத்திலே கொள்ளவும். உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் எப்படி வேலை செய்கிறார்? உதாரணமாக, அவர் என்ன தற்செயல் நிகழ்வுகளையும் தயாரித்துள்ளார்? உங்கள் ஆசீர்வாதங்களுக்கும் அவர் என்ன அடித்தளம் அமைத்துள்ளார்? தேவைப்படும் ஒருவருக்கு ஊழியம் செய்ய அவர் உங்களை எப்பொழுது வழிநடத்தினார்? ரோமர் 8:28. கோட்பாடு உடன்படிக்கை 90-24. தலைப்புகளும் கேள்விகளும் ரட்சிப்பின் திட்டம் காஸ்பல் லைப்ரரி பார்க்கவும். மார்மன் தகடுகளை சுருக்கி எழுதுதல் படம் லேவல் விளக்கம் டாம் லேவல் விளக்கம். கோட்பாடும் உடன்படிக்கையும் 11. கர்த்தரின் ஆவியின் மேல் நம்பிக்கை வை. ஜோசப் மூத்த சகோதரர்கள் ஹாரிம் அவர்களுக்காக கர்த்தரின் சித்தத்தை அறிய அவருடைய இருந்தார். எனவே அவர் ஜோசப்பிடம் தனக்காக ஒரு வெளிப்பாட்டையே கூறினார். தீர்க்கதரிசி அவ்வாறு செய்வதில் மகிழ்ச்சியடைந்தார். ஆனாலும் அந்த வெளிப்பாட்டின் செய்தியில் கோட்பாடும் உடன்படிக்கையும் 11. குறைந்தபட்சம் ஒரு செய்தியாவது ஹாராம் தனக்காக அந்த வெளிப்பாட்டிலே தேட முடியாத நல்ல வாஞ்சையுடைய அறுவடைக்கு தங்கள் அறிவாலை நீட்டுகிற அனைவரும் முடியும். வசனம் 27. நீங்கள் பாகம் 11 வாசிக்கும்போது தனிப்பட்ட வெளிப்பாட்டையே பற்றி கர்த்தர் உங்களுக்கு என்ன கற்பிக்கிறார் என்றும் உணர்கிறீர்கள். பாகங்கள் 6-9 ஆலிவர் கவுட்ரிக் அவர் கற்பித்ததற்கு இது எவ்வாறு தொடர்புடையது? உங்களுக்காக என்ன பிற செய்திகளை அவரிடம் உண்டு. லெட் த ஹோலி ஸ்பிரிட் கைட் ஹிம்ஸ் நம்பர் 143 பார்க்கவும். கேள்விகள் கேட்க கற்பவர்களை அழியுங்கள். பெரும்பாலும் வெளிப்படுத்தலும் கேள்விகளும் வழியாக்கும். உங்கள் குடும்பத்திற்கே அல்லது சபை தொகுப்பதற்கே நீங்கள் கற்பிக்கிறீர்கள் என்றால் கேள்விகளை கேட்க அவர்களை ஊக்குவிக்கவும். மேலும் வேத வாக்கியங்களில் பதில்களை கண்டறிய அவர்கள் உதவ. உதாரணமாக, தனிப்பட்ட வெளிப்படுத்தலை பற்றிய அவர்களிடம் கேள்விகள் இருந்தால் கேட்கப்படும். உடன்படிக்கைகளும் 11.
12 முதல் 14 பதில்களை ஒன்றுக தேடவும். கோட்பாடு 11 15 முதல் 26 தேவனுடைய வார்த்தைகளை பெற நான் நம்பும் போது அவருடைய ஆவி வல்லமையும் நான் பெறுவேன். மார்மன் புஸ்தகத்தில் மொழிபெயர்க்கப்படுவதற்கு முன்பு புத்தகத்தை பணியிலே உதவ ஹேரம் ஸ்மித் ஆர்வமுடையவராயிருந்தார். அவருடைய விருப்பங்களுக்கு கர்த்தருடைய பதிலை நீங்கள் வாசிக்கும்போது தேவனுடைய வார்த்தையை பெற என்பது உங்களுக்கு என்ன என்பதை கருத்திலே கொள்வோம். வசனம் 21 தேவனுடைய வார்த்தையை பெறுவது அவருக்கு வல்லமையுடனும் சேவை செய்ய உங்களுக்கு எப்படி உதவும்? கூடுதல் ஆலோசனைகளுக்கு லியோனா அந்த மாத இதழ்கள் மற்றும் இளைஞர்களின் பலனுக்காக பார்க்கவும். பிள்ளைகளுக்கு போதிப்பதற்கான ஆலோசனைகள். கோட்பாடும் உடன்படிக்கையும் 10:5 நான் எப்பொழுதும் ஜெபிக்கும்போது நான் தேவனிடமிருந்து பலத்தை பெறுகிறேன். இந்த வசனத்தை உங்கள் குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்த அவர்கள் எப்பொழுது செய்யவும் விஷயங்களை பற்றியே அவர்களிடம் கேட்கலாம். கோட்பாடும் உடன்படிக்கையும் 10:5 நாம் எப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என கர்த்தர் விரும்புகிறார். நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எப்பொழுதும் ஜெபிக்க உங்கள் பிள்ளைகளுக்கு எப்படி நினைவு கூறுதல் படுத்தலாம். அவர்கள் சில சிறிய வலுப்பான கற்களையே சேகரித்து கோட்பாடும் உடன்படிக்கை 10:5 அல்லது எப்பொழுதும் ஜெபியுங்கள் என்று விண்ணப்பம் திட்டலாம். அவர்கள் படுக்கைக்கு அருகிலே பள்ளி புத்தகங்கள் அல்லது உணவு உண்ணும் இடம் போன்ற வெவ்வேறு இடங்களில் ஜெபம் செய்ய நினைப்பூட்ட வேண்டியது பல்வேறு இடங்களில் கற்களை வைக்கலாம். கோட்பாடும் உடன்படிக்கையும் 10:5 படி நாம் ஜெபிக்கும்போது கர்த்தர் நம்மை எவ்வாறு ஆசீர்வதிப்பார்? A child is prayer, children's as songbook 13 போன்ற ஒரு பாடலில் உங்கள் குழந்தைகளுக்கு கூடுதல் பதில்களை காணலாம். ஒரு பெயிண்டிங் புஸ்தகம் வச்சுருக்காங்க. அந்த பெயிண்டிங் ஒரு குழந்தை பெயிண்ட் பண்ணுற மாதிரி சின்ன சின்ன கல்லில். கோட்பாடும் உடன்படிக்கையும் 11:12-13 பரிசுத்த ஆவியானவர் நம்மை செய்ய வழி நடத்துகிறார். ஆவியானவர் அவர்களுடன் பேசும்போது குழந்தைகள் அடையாளம் காண கற்றுக்கொள்ள முடியும். அவர்களுக்கு உதவ நீங்கள் ஒரு ஒளி விளக்காய் அல்லது ஒளிரும் விளக்குக்கு மற்ற அறையிலே எங்காவது ஒரு மகிழ்ச்சியான முகத்தின் படத்தை மறைக்க முடியும். இந்த பொருட்களை கண்டுபிடிக்க உங்கள் குழந்தைகளுக்கு கேளுங்கள். கோட்பாடும் உடன்படிக்கையும் 11:13 வாசித்து உங்கள் பிள்ளைகள் கண்டறிந்த பொருட்களுடனே தொடர்புடைய வார்த்தைகளையும் அடையாளமும் காண உதவுங்கள். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எவ்வாறு உதவுகிறார் என்பதையும் பற்றி அந்த வார்த்தைகளை என்ன கற்பிக்கின்றன. உங்கள் சொந்த ஆவிக்குரிய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வது உங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியின் சொல்வதை அடையாளமும் காண உதவும். நீங்கள் பகிர்ந்து கொள்ளும்போது அவர்களின் அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ள சொல்லுங்கள். நீங்கள் கோட்பாடும் உடன்படிக்கை 11:12-13 ஆகிலும் ஒன்றாக வாசிக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்தும் போது நாம் எவ்வாறு அடையாளம் காண முடியும் என்று தேடலாம். பரலோக பிதா பரிசுத்த ஆவியானவர் மூலம் நம்மை வழிநடத்த விரும்புகிறார் என்று சாட்சி கூறுங்கள். கோட்பாடு உடன்படிக்கை 11:21-26 நான் சுவிசேஷத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அதனால் மற்றவர்கள் சத்தியத்தையே கண்டறிய உதவ முடியும். ஹேராம் ஸ்மித்தை போலவே உங்கள் பிள்ளைகளும் மற்றவர்களுடனே சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ளலாம். பல வாய்ப்புகள் பெற்று இருக்கலாம். நீங்களோ கோட்பாடும் உடன்படிக்கை 11:21-26
ஒன்றாக வாசித்து சுவிசேஷத்தை போதித்த ஹேராம் என்ன செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொன்னாரோ அதை கண்டுபிடிக்கும்படி உங்கள் பிள்ளைகளை கேட்கலாம். தேவனின் வார்த்தைகளை பெறுவது என்பதற்கு அர்த்தம் என்ன? அதை நாம் எவ்வாறு செய்வது? தேவனுடைய வார்த்தையை நாம் இருதயத்தில் எப்படி பொக்கிஷப்படுத்துவது? ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அல்லது மார்மோன் புஸ்தகத்தை பற்றிய மற்றவர்களுடனே பகிர்ந்து கொள்வது போல் நடிக்கலாம். கூடுதல் ஆலோசனைகளுக்கு நண்பன் பத்திரிகையின் இந்த மாத இதழ்களை பார்க்கவும். ஜோசப் ஹேராம் ஸ்மித், கேன் கார்போர்ட். நான் எப்பொழுது ஜெபிக்க முடியும்? கோட்பாடும் உடன்படிக்கையும் 10:5. படங்கள் வண்ணம் தீட்டவும் மற்றும் திடமான கோடுகளில் ஒரு உருவத்தை வெட்டி எடுங்கள். எப்பொழுதும் ஜெபியுங்கள் என்பதே அர்த்தம் என்ன என்பதை உங்களுக்கு நினைப்பூட்ட ஒரு சிற்றோட்டை உருவாக்கவும். புள்ளியிடப்பட்ட கோடுகளில் உள்ள உருவத்தை மடியுங்கள். நான் எப்பொழுது ஜெபிக்க முடியும்? குடும்ப ஜெபம்னு ஒன்று இருக்குது, அப்போ தான். அதுக்கப்புறம் சாப்பிடும் போது, அப்புறம் தனியாக இருக்கும் போது, படிக்கும் போது, தூங்கும் போது, அப்புறம் கிளாஸில் ப்ரைமரி கிளாஸில் இருக்கும்போது, இந்த மாதிரி டைம்லாம். இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு படமாக போட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சர்ச்சுக்கு நான் எப்பயும் போல் கொஞ்சம் சீக்கிரமாக போகல. ஏன்னா எங்கள் அப்பா என்னை எழுப்பி விட்டார். நல்ல வேலை, இல்லாட்டி நான் இன்னும் லேட்டாக தான் போயிருப்பேன். கிளம்பி ரெடியாகி போய் வண்டி எடுக்கும் போது தான் தெரிஞ்சுது 9:45 டைம். 3/4 மணி நேரத்தில் சர்ச்சை போய் ரீச் பண்ணேன். இப்போ கரெக்டாக 5 நிமிஷம் பிஃபோராக இருந்தேன் சர்ச்சில். எப்போயுமே 15 நிமிஷம் இல்லை ½ மணி நேரம் பிஃபோராக இருப்பேன். இது என்ன குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தால் கூட நம்ம வாழ்க்கையில் நம்ம சில இதை தவற விடுவோன்றது. இன்றைக்கி நான் சாக்ரமெண்ட் மீட்டிங்கை தவற விட்டுருவேன். ஆனால் விடாத மாதிரி அதுலேயும் நான் சோர்ந்து போயிடக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு கடவுள் அதில் பங்கேற்க வச்சார். ஓகேங்களா? அதே மாதிரி எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தங்க ஊர்லேருந்து கால் பண்ணாங்க. அவங்களுக்கு என் சர்ச்சையும் சுற்றி காட்டினேன். பாலமுருகன் தான் அவருக்கு காட்டினேன். அவங்க நிறையா வாட்டி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போகிறாங்க. ஒரு நாள் என் சர்ச்சுக்கும் வரேன்னு சொல்லியிருக்காங்க. அவர் பேர் பாலமுருகன் டி. அவர் கூட இன்னொருத்தரும் பார்த்தாரு. அவரை நான் தாத்தான்னு சொல்லணும். அதுக்கப்புறமா வீட்டுக்கு வர வழியில் ரிலையன்ஸில் போயிட்டு சில பொருள் வாங்கினேன். இன்றைக்கி சாப்பிட்டு வாங்கக்கூடாது, இருந்தாலும் நான் சாப்பிட்லையே, அதனால் வாங்கி ஆகணும்னு சொல்லி வாங்கினேன். கிட்டத்தட்ட ஒரு 130 ரூபா கிட்ட செலவாச்சு. வாங்கியாச்சு. ஓகேங்களா? இப்போ நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கண்ணனை பார்க்கணும். அவங்க ஒய்ஃப் வீட்டில் இருக்கனால கண்ணனை பார்க்குறது முடியாது, வேஸ்ட்டு தான். அவங்க ஒய்ஃபுக்கு தைராய்டு ப்ராப்ளம்ன்றனால அவங்க வேலைக்கு போகிறத விட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் கண்ணன் தான் வேலைக்கு போகணும். கன்னடம் நான் சொல்லியிருக்கேன், நானும் கண்ணனும் ஒன்றா போகலான்னு. ஆனால் கண்ணன் சர்ச்சுக்கு வரவே மாட்டுறான். வருவான் ஒரு நாள், நம்பிக்கை இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.